Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு புது வீடியோ போடலான்னு நினச்சேன். அது வந்து என்னென்னா, நான் வந்து ஃப்ரிட்ஜில் காட்டுறேன். அது வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஸோ அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பேக் கேப்லாம் இது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் சரி ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இதோ அங்கே டிக்டாக்கு நான் கை வச்சுருக்கேன்ல, கை வச்சுருக்க இடம் தான் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, பாக்ஸ் தெரியுதா? அந்த பாக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் டிக்டாக் பாக்ஸு புதுசாக மேங்கோ ஃப்ளேவர் வந்துருக்கு. சரி, அதில் என்ன இப்போ கேட்டிங்கன்னா, அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஃப்ரீசரில் போய் வச்சுருக்கேன். நாளைக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அதனால தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் வந்து வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டிலலாம் பண்ணேன். ஒரு 2-3 வாட்டி 4 வாட்டி பண்ணேன். அது நல்லா வந்துருந்துச்சு ஜெல்லி டப்பாவில். அப்போல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, கேக்குக்குள்ளே பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் கவரில் ஊற்றி, கவர் இல்லை, பிளாஸ்டிக் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் தண்ணியை ஊற்றி, கெட்ட தண்ணி தான் பிடிப்போம் நாங்கள். அந்த ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணுவோம்ல, அந்த தண்ணி தான் நாங்கள் பிடிப்போம். அது சாப்பிடலாம் கூடாது, சாப்பிட்டா இதுவாகிடும். நல்ல தண்ணியில் கூட பிடிச்சிக்கோங்க, ஆனால் இவ்வளோ தான் பிடிக்கணும். ஏன்னா அது வந்து ஃபீவர் வந்துடும். ஓகே, நான் வந்து அப்போல்லாம் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு அடுத்த நாள் பார்த்தா அப்படியே செம்மையாக பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுதான் நான் வந்து எங்கள் வீட்டில் நான் பண்ணியிருக்கேன். எங்கள் வீடு இல்லை, நம்ம வீட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதோ ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அது சாப்பிடவும் மாட்டேன். அது வந்து நாளைக்கு வந்து நான் காட்டுறேன். கைஸ், காட்டிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ பாய்.